கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல மாலை ஆறாவது வேளைக்காக நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நாமம் தொடர்ந்து மையப்படுவதாக. இந்த நாள் மாலையில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். வாசித்த வேத பகுதி இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை ஒரு மனிதனிடத்தில் சொல்கிறதை காலையில் நாம் தொடர்ந்து தியானித்தோம். சீலோவாம் என்கிற தலைப்பில் பல விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நாம் கொடுக்கிற வெளிச்சத்தின்படி அல்ல வெளிப்படுத்துகிறபடி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆத்மா பிரயோஜனத்துக்கு என்று தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு பிறவி குருடனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இயேசு எப்படி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்பதையும், விசேஷமாக பிறவிலே ஒரு மனுஷன் குருடனாய் பிறந்தவனை குறித்து ஒரு கேள்வி எழுகிறது. இவன் கண் தெரியாமல் இருப்பதற்கு இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, எதனால் இப்படி பிறந்தார் என்று இயேசுவின் இடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இயேசு அந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொல்கிறார். இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் இல்லை என்கிறார். அப்படியானால் ஏன் இவன் இப்படி பிறந்தான் என்று. ஏனென்றால் உலகத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு மனுஷன் கஷ்டப்படுகிறான் என்றால் உடனடியாக சொல்லுகிற காரியம், இவன் முந்தின பிறவியில் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறான், அதனால்தான் இன்றைக்கு இப்படி பிறந்திருக்கிறான். பலவிதமான பிறவிகளை குறித்து இந்த உலகம் நம்புகிறது, நம்பி அதை குறித்து பேசுகிறார்கள். அவன் ஒரு தவறு செய்தால் அடுத்து இப்படி பிறப்பான் அல்லது இப்படி பிறப்பான், ஒரு மாடாய் ஆடாய் புழுவாய் பூச்சியாய் பிறப்பான் அல்லது கஷ்டப்பட்டு பிறப்பான். ஆனால் லாஜிக்கா இதில் எந்த இடத்துலையும் அதற்கு இல்லை. பாருங்க, லாஜிக்கா இல்லவே இல்லை. ஏன்னா மனுஷனை தவிர வேற எந்த பிறவிக்கும் யோசித்து செய்கிற தன்மை கிடையாது, இந்த தன்மையும் கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கிறது. எல்லா மனிதனையும் கடவுள் படைக்கும் போது நல்ல மனிதர்களாக தான் படைக்கிறார். எல்லா மனிதர்களும் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் காலங்கள் கடந்து போகும்போது அது வளர்கிற விதங்கள், அது வளர்கிற விதத்தில் ஒரு சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வருகிறார்கள், சில பிள்ளைகள் துஷ்டர்களாக வருகிறார்கள், சில பிள்ளைகள் பலவிதமான தீமையின் காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள், சில பிள்ளைகள் வாழ்க்கையிலே பெயர் சொல்லும் இடத்தில் இருக்கிறார்கள், சில பிள்ளைகள் பெற்றோருக்கு அவமானத்தை எடுத்துக் கொடுக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனால் பிறக்கும் போது எந்த பிள்ளையும் அப்படிப்பட்ட தீய குணத்தோடு பிறக்கிறது இல்லை, தீய நோக்கத்தோடு பிறக்கிறதும் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு பாடுபடுகிறார், எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். ஆனால் அது யாருடைய வளர்ப்பு செஞ்சுற, நல்லவராகிறதும் தீயவராகிறதும் அன்னையின் வளர்ப்பிலே தான். அப்படின்னா பிறவிக்க இடமே இல்லை. ஒருத்தர் பாவம் செய்தான், அடுத்து அவன் இன்னொரு ரூபத்தில் பிறப்பான் அப்படிங்கிறது குறித்து கிறிஸ்தவம் பேசலை. கிறிஸ்தவம் இதை குறித்து என்ன செய்யல, எந்த இடத்தை வெளிப்படுத்த. வானத்தை படைத்தவர், பூமியை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை படைத்தவர், சூரியனை படைத்தவர், ஆகாயத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அப்படி உண்டாக்கினவர் எந்த இடத்திலையும் ஒரு இடத்தில் கூட மனிதன் இப்படியாக பிறப்பான் என்பது குறித்து சொல்லவில்லை. ஆனால் காலையில் நான் உங்களுக்கு 7 விதமான பிறப்பை குறித்து பேசினேன். ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழும்போது அவனுக்கு 7 விதமான ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 7 ஜென்மம். யாராவது ஞாபகம்
கொஞ்சம் சொல்லலாம். முதலில் தாயினிடத்தில் முதல் பிறக்கிறது எப்படி? தாயினிடத்தில் தாயின் வயிற்றில் கணவன் மனைவி என்கிற சித்தத்தின்படி மாம்சத்தில் குழந்தையாக பிறக்கிறது. அப்ப அந்த பிள்ளை பிறந்து வளர ஆரம்பிக்கிறது. வளரும் போது ஏன் நாம் ஞானம் வந்ததுக்கு பின்பு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் குழந்தை ஞானஸ்தானம் சபைக்கு ஏற்றதல்ல, சபைக்குரியதல்ல, கிறிஸ்தவத்துக்கு உரியது இல்லவே இல்லை. ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்றால் அவைகள் ஒரு கட்டுக்கதைகள் அல்லது மனுஷன் எண்ணத்திலே உண்டான மனுஷனுடைய இருதய தோன்றிய எண்ணங்கள். ஒரு குழந்தைக்கு பிடித்து ஞானஸ்தானம் கொடுப்பது வேதத்தில் இல்லவே இல்லை. ஞானம் வந்த பிறகு எடுக்க வேண்டும். நன்மை தீமை இன்னது என்று அறிந்த பின்பு. அதனால்தான் இயேசுவானவர் தன்னுடைய 30வது வயதில் தான் அவர் என்ன செய்கிறார்? யோவான் ஸ்நானம் மூலமாக யோர்தான் நதியிலே போய் ஸ்நானம் பண்ணுகிறார் 30வது வயதில். ஆனால் அவர் தேவகுமாரன். எந்த இடத்திலும் அவர் மாம்ச சித்தத்தில் பிறக்கவே இல்லை, தேவ சித்தத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அவர் எந்த இடத்திலும் எந்த விதமான ஒரு சின்ன அவரிடத்தில் குற்றத்தை காண முடியவில்லை. ஆனால் அவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? ஒரு கேள்வி கேட்கிறார். பூமியில் உள்ள சகல மனிதரிடத்தில் கேட்கிறார், என்னிடத்தில் ஒரு பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட தேவன். ஆனால் ஏன் அவர் ஜலத்தினாலே ஞானஸ்நானத்தை எடுத்தார்? ஜலத்தினாலே என்றால் இவ்விதமாக பிறக்க வேண்டியிருப்பது தேவ சித்தம், தேவனுடைய சித்தம். ஒரு மனுஷன் தாய் வயிற்றிலே குழந்தையாய் பிறக்கிறது ஒரு பிறவி. இரண்டாவது பிறவி அது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. மனம் திரும்புதை அடுத்து இரண்டாவது ஜென்மமாக நான் பிறக்கிறோம். ஐயோ, நான் கடந்த நாட்கள் மனம் இப்படி இருந்தது, என்னுடைய செயல் இப்படி இருந்தது, என்னுடைய செயல் துர்க்குணமாக இருந்தது, அநேகரை வேதனைப்படுத்துகிறதும் காயப்படுத்துகிறதும் குற்றப்படுத்துகிறதும் சஞ்சலத்தை உண்டாக்கின ஒரு குணமாக இருந்தது. இன்றைக்கு நான் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அல்லது இந்த உபதேசத்தை நான் கேள்விப்பட்டபடினால் இப்பொழுது மனம் திரும்புகிறேன். இந்த மனம் திரும்புகிறது ஒரு பிறவியாக காணப்படுகிறது. குழந்தை பிறவியில் இருந்து நன்மை தீமை இன்னது என்பதை அறிந்த பின்பு மனம் மாறுகிறார். மனம் மாறுகிறது அடுத்த பிறவியாக இருக்கிறது. அதற்கு அடையாளமாக ஜலத்தினால் பிறக்கிறது மூன்றாவது பிறவியாக இருக்கிறது. மூன்றாவது ஜென்மம் எடுக்கிறான். ஒருவன் ஜலத்தில் மூழ்கும் போது பழைய பாவம், தன் மனதில் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து அவன் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அவன் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் இனி இந்த பாவத்தை செய்ய போறதில்லை என்று, அதனால் நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? இந்த ஜலத்திலே மூழ்கி பாவ கர்மத்தை அழித்து இப்பொழுது புதிய பிறவிக்கு மறு ஜென்மத்துக்கு வருகிறேன். மூன்றாவது பிறவியாக வருகிறான். நாலாவது பிறவியாக அவன் ஆவியிலே பிறக்கிறான். நாலாவது பிறவி, மனுஷன் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால், நீ இந்த உலகத்தில் சத்தியத்தின்படி நடக்க வேண்டுமானால், சத்தியத்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமானால் உனக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு அபிஷேகம் தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவை. இந்த அனுபவத்துக்குள் வரும்போது இது அடுத்து நாலாவது பிறவியாக மாறுகிறது. நாலாவது பிறவியாக மாறுகிறது. இந்த பிறவிக்கு அடுத்து நீ சபைக்குள் வருகிறாய். சபைக்குள் வருகிறது உன்னுடைய வாழ்க்கை ஐந்தாவது பிறவி, ஐந்தாவது ஜென்மமாக மாறுகிறோம். ஜென்மத்தை எடுக்கிறோம், ஐந்தாவது ஜென்மம். அடுத்து சபைக்குள் இருந்து நீ அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசத்தை, மூல உபதேசங்களை, சத்தியத்தை கேட்டு அதன்படி உன்னை நீ மாற்றிக்கொள்ளதான் தேவனுடைய சாயலாக மாறுகிறோம். தேவனுடைய சாயலாக மாறுகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறது இல்ல? பாவம் செய்யான். எந்த பிறவிக்கு வந்த பிறகு? தேவனால் சபைக்குள்ள வந்த பிறகு சபைக்குள்ள அவன் இன்னொரு புது பிறவியாக மாறுகிறான். தேவனுடைய வசனத்தினாலே தன்னை என்ன செய்கிறான்? கீழ்ப்படிந்து 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 தேவ சாயலாக மாறுகிறான். அதுக்கப்புறம் அவன் சிந்தையில என்ன வருகிறது இல்ல? பாவ சிந்தை வருகிறது இல்ல, பாவ உணர்வுகள் வருகிறது இல்ல. என்று அவை அனைத்தையும் அவன் ஜெயிக்கிறான். எல்லாத்தையும் ஜெயிக்கிறான்.
அதாவது ஒவ்வொரு பிறவியை எடுத்து வருகிறான். அதனால அந்த 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து. அப்போ எதை விதைக்கிறோமோ, இப்ப நீங்க தோட்டத்துல போய் எள்ள விதைச்சா எள்ளு கிடைக்குமா, நெல்லு கிடைக்கும்? எதை விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். இப்போ நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில, இந்த சரீரத்துக்குள்ள கிறிஸ்து என்கிற இந்த வித்து, கிறிஸ்து என்கிற சத்தியத்தை நீ உள்ள விதைத்தபடினால இப்போ யாரா மாறுகிறோமா? இயேசுவிடத்தில் எந்த விதமான குற்றம் இல்லாதபடி அவர் வாழ்ந்தது போல இந்த பூமியில் நாம் வாழ முடியும். அதனால நம்ம செத்த பிறகு அடுத்த பிறவி இல்ல, இந்த பூமியில தான் இந்த பிறவியெல்லாம் இருக்குது. ஒரு மனுஷன் இத்தனை முறை பிறக்கணும், இத்தனை ஜென்மம் எடுக்கணும், எத்தனை ஜென்மம் எடுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாழ்ற. ஒரு குழந்தை படிக்குதுன்னா எப்படி படிக்குது? முதல்ல எந்த இடத்துக்கு போகுது? முன்னாடி எல்கேஜி யூகேஜி கிடையாது, நேர இருந்துதான் நேர 5ஆவது போயிருக்கும். இப்போ ப்ரீகேஜி, அடுத்து எல்கேஜி, அதுக்கப்புறம் யூகேஜி, அதுக்கப்புறம் எலிமெண்டரி ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் அப்படி நிறைய. இது எத்தனை பேருக்கு நடக்குது? ஒரு நபர் தன் வாழ்க்கையில இப்படி இத்தனை ஜென்மங்களை என்ன செய்கிறார்கள்? இப்படி மாற்றங்களை உண்டாக்குகிறார்கள், இத்தனை மாற்றங்களை உண்டாக்குகிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முறை தான் மனுஷன் பிறக்கிறான். அந்த ஒரு முறை பிறந்த பின்பு அவன் வாழ்க்கையில இத்தனை வளர்ச்சி தேவை இருக்கிறது, இத்தனை மாற்றங்கள் தேவை இருக்கிறது, இத்தனை பிறவி தேவை இருக்கிறது. முதல்ல இதை நாம் கிறிஸ்தவர்கள் நன்றாக விளைக்கலாம். சில இடத்துல கிறிஸ்தவர்களே சொல்லுகிறாங்க, எப்படி சொல்லுகிறாங்க? இன்னொரு பிறவி இருந்தா நான் உனக்கு தான் பிள்ளையா பிறக்கணும், நான் இன்னொரு ஜென்மம் இருந்தா உனக்கு தான் நான் கணவனா இருக்கணும் சொல்றதும் சொல்லுங்க. இருந்தால் அப்படி எங்கே போய் நம்புறோம்? இல்ல, ஒரே தரம் பிறக்கிறான், ஒரே தரம் மறிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் நியாய தீர்ப்பு தான். அதுக்கப்புறம் அவனுக்கு நியாய தீர்ப்பு தான். சிலவாம் குளத்துல ஏன் வரணும்? இந்த சிலவாமை குறித்து ஏன் இயேசு பேசுறாரு? இந்த சிலவாமின் கோபுரத்தை குறித்து ஏன் பேசுறாரு? அந்த கோபுரம் விழுந்ததினால் எதுக்கு 18 பேர் செத்தார்கள்? மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் இப்படிதான் என்ன செய்வீர்கள்? கெட்டு போவீர்கள். நீங்கள் இப்படி கெட்டு போவீர்கள். அப்ப இந்த உபதேசம் இல்லைன்னா நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனை இருக்கவே முடியாது. இந்த சத்தியம் நீ அறியாம, சத்தியத்தை விளங்காம, இந்த சத்தியத்தை கீழ்ப்படியாம இருந்தா நீ இந்த பூமியில மறுபடி பிறக்கவே முடியாது, மனம் திரும்பவே முடியாது. மனம் திரும்பணும், அதுதான் வலியுறுத்தி சொல்லுகிறோம். மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள், பரிசுத்த ஆவியை பெறுங்கள், அவருடைய வித்து உங்களை வரட்டும். நீங்க சபைக்குள்ள எப்படி இருக்கணும்? கரைத்திரையற்றவர்களாய் மாறணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி மாறினவர்களுக்கு தான் தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வைத்திருக்கார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் நான் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். இந்த இடத்துல இப்பொழுது இயேசுவானவர் சொல்கிறார், நீ சிலவாமுக்கு போகணும், அங்கே போய் உன் கண்களை என்ன செய்யணும்? கழுவணும், கண்களை கழுவணும். நீ கண்ணை கழுவி, அவன் பாருங்க, அந்த குருடன் கண் கழுவப்பட்டு திறக்கப்பட்ட உடனே இயேசுவை பார்க்கிறான், இயேசுவை காண்கிறான். இன்னைக்கு நானும் நீங்களும் சிலவாம் என்கிறது புதிய ஏற்பாட்டு ஒரு சபைக்கு அடையாளமா இருக்கிறது. புதிய ஏற்பாடு சபையில கூட நிறைய சபைகள் நிறைய உபதேசம் இருக்கிறது. ஆனா அப்போஸ்தலருடைய உபதேசம் மிக அவசியம். அப்போஸ்தலருடைய சத்தியம் இல்லாமலும் ஊழியம் செய்ய முடியும், ஞானஸ்நானம் எடுக்காமலும் ஊழியம் செய்ய முடியும், பரிசுத்த ஆவியை பெறாமலும் ஊழியம் செய்ய முடியும். இவை எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதை குறித்து அப்போஸ்தலர் கடந்த நாட்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்படி ஊழியம் செய்தவர்கள் உண்டு, இப்படி
நல்ல பிரசங்கம் பண்ணவள் அப்போலோ என்று சொல்கிறது குறித்து வேதம் சொல்கிறது. அவன் வேத வாக்கியங்களை மிகவும் நேர்த்தியாய் கற்று தேறினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போலோ என்கிறவர் குறித்து வேத வாக்கியம் ரொம்ப தெளிவா திட்டமா அறிந்து பேசுறாள். ஆனா அவருடைய கூட ஒரு சரியான வளர்ச்சி இல்லாம இருக்கு ஞானஸ்தான விஷயத்துல. அதுக்கப்புறம் ஆக்கிலாவும் பிசிலாவும் அவங்க எடுத்து கண்டு அவங்களுக்கு சில விஷயத்த என்ன ஆழம் பேசுறாங்க, இந்த விஷயத்தான் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சில மாற்றங்கள் அடைகிறார். இந்த நாளில் நானும் நீங்களும் சற்று யோசித்து பார்க்கணும், சற்று கவனித்து பார்க்கணும். ஆண்டவரே, ஏன் என்னை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறீர், அல்லது சத்தியத்தை இன்னைக்கு கேட்கும்படி எனக்கு வைத்திருக்கிறீர். என் வாழ்க்கையில ஒரு மனமாற்ற வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு மறு ஜென்மம் எனக்கு தேவை. பழைய ஜென்மத்தில் இருந்து நீ நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவானவர் இந்த யோவான வரும்போது அவர் காட்டுகிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் இடத்துல நிறைய வாசல்கள் இருக்கு. அதுல ஒரு வாசல் எது தெரியுமா? உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே உண்டாக்கப்பட்டதும் இருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கவனிங்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாக உண்டாக்கப்பட்டிருக்கிறத ஒரு ராஜ்யம் இருக்குது. இந்த ராஜ்யம் யாருக்கு என்று சொன்னால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இயேசு சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை, இப்ப இயேசு உலகத்திற்கு சொல்றாரு. உலகத்தில் இருந்து அவர் தன்னுடைய 3.5 ஆண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து உபதேசம் பண்ணி, சபைகளுக்கு உபதேசம் பண்ணி, கிராமங்களுக்கு உபதேசம் பண்ணி, பாவிகளுக்கு உபதேசம் பண்ணி, உபதேசத்தினாலே ஜனங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்து விட்டு இப்போ சொல்கிறார், நான் போகிறேன், நான் போய் ஒரு புதிதான ஒரு ராஜ்யத்தை நினைச்ச போறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு உண்டாக போறேன். பிதாவின் இடத்துல பல ராஜ்யங்கள் இருக்கிறது, நிறைய வாசல்கள் இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் விசேஷித்த ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு என்று. ஆனால்தான் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுகிறோம். இது ரொம்ப அவசியம். நம்ம என்ன சொல்லலாம், சில விஷயம் நம்ம பழைப்பாடு பிடிச்சுதான் தொங்க கூடாது, அதெல்லாம் எடுத்து காட்டிக்கலாம் இருக்கக்கூடாது. யோவானுடைய ஞானஸ்நானத்தை எடுத்தவங்க கூட அடுத்தலாம் 2வது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய வச்சுது. யோவானத்தை ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஏன்னா அவங்க எடுத்த நோக்கம் வேற. அவங்க எடுத்த நோக்கம் சத்தியத்தை அறிந்து எடுக்கல, உபதேசத்தை எடுக்கல, அவங்க மறுபடி பிறந்த எடுக்கல, மனம் திரும்பாமல் எடுத்தவர்கள் பாருங்க. எடுத்தவர்கள் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி எடுத்தவர்கள், அவர்கள் எடுத்தவர்கள். ஆனா அதுக்கப்புறம் தான் கவனிச்சு பார்க்கணும். அப்போஸ்தலருடைய காலங்களில இதெல்லாம் சில காரணத்தை காட்டுற பாருங்க. வாசிப்போம். உன்னத பாட்டு புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து கொள்ளுங்க. திரும்பி வா சுலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமித்திலே நீங்கள் என்னத்தை பார்த்தீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டம் என்று காட்டுகிறார். 2 கூட்டத்தை காட்டுறார். அது என்ன கூட்டம்? ஒன்னு பழைய ஏற்பாடு கூட்டங்கள், இன்னொன்னு புதிய ஏற்பாட்டு கூட்டங்கள். அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். புதிய ஏற்பாடு அப்படி எடுத்துடாதீங்க. அது என்ன எங்க இருக்குது? அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆனாதான் நமக்கு மனம் திரும்புதல் குறித்து அதிகம் பேசுறோம், ஆனாதான் ஞானஸ்நானத்தை குறித்து பேசுறோம், ஆனாதான் பரிசுத்த ஆவியை குறித்து பேசுறோம், அது கீழ்ப்படிதல் குறித்து பேசுறோம். அந்த ஆவியானவர் வரும்போது அவன் சகல சத்தியத்தை நடத்துவார், சகல சத்தியத்தை நம்மை நடத்துவார். அந்த ஆவியானவர் இல்லாம உன்னால் நினைச்ச முடியாது, சகல சத்தியத்துக்குள்ளும் நடக்க முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது.
அதனால பிறவி குருடனாகிய அவனை சீலவு கொண்டு வந்து அந்த குளத்தில் அவனை கழுவ வச்சு கண்ணை திறக்க வைக்கிறார். கண்ணு திறந்தாதான் அவனுக்கு சத்தியத்தை பார்க்க முடியும், சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய சத்தியங்கள் நம்ம விளங்கணும் அப்படிங்கிறது தான் இருதய கண் இன்னைக்கு ஆண்டவர் திறக்கணும். கண்ணை திறந்தாதான் நீ விளங்க முடியும். அப்பொழுது அவனுக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னன்னு தெரியும், அந்த அஸ்திபாரம் என்னன்னு தெரியும். இந்த அஸ்திபாரத்தில் இருக்கணும். அப்போஸ்தலருடைய உபதேசம் பார்க்க ஒரு அஸ்திபாரம் மாதிரி, அது வெளியே தெரியாது, மறைந்திருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இந்த சத்தியங்கள்லாம் விளங்கும் போது நமக்கு ஒரு ரகசியம் விளங்கும் பாருங்க. நம்ம எங்கேயும் பெருமைப்படுத்தணும்னு தோணாது. இந்த சத்தியம் விளங்கினவங்க தான் எங்கேயும் தன்னுடைய பேனர்ல நம்ம போட்டோலாம் போடணும்னு என்ன வராது. இதெல்லாம் விளங்காத ஆட்களுக்கு தான் தங்களை பெருமைப்படுத்தணும் தோணும் பாருங்க, தங்களை பெருமைப்படுத்தணும். இதை விளங்குறவங்களுக்கு எந்த இடத்திலும் தாங்கள் மறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தாங்கள் மறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. எங்க தங்களுடைய முகத்தை காட்டணும், தங்களை காட்டணும், தங்களுடைய ஆடம்பரத்தை காட்டணும், உலகத்துக்கு வேஷத்தை காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வராது பாருங்க. ஆனா இந்த உபதேசம் இல்லாதவர்கள், இந்த மனத்திருப்பது இல்லாமல், இந்த ரட்சிப்பு இல்லாதவர்கள், இந்த அபிஷேகம் இல்லாதவர்கள், இந்த மீட்பு இல்லாதவர்கள், இந்த அஸ்திவாரம் இல்லாதவர்கள் தான் வேறு விதமாக தங்களை காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏன்னா பெருமையை இயேசு எங்க விரும்பவே இல்லை. வேதம் சொல்லும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் தான் இந்த சத்தியம் அறிந்திருக்கிறவனா எப்ப விளங்குன்னு சொன்னா தன்னை மறைத்துக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் தானா உண்டாயிருப்பாங்க. ஒருத்தர் அவை இந்த உபதேசத்தை தெரிஞ்சு இதை கைக்குள்ள ஆரம்பிச்சு கீழ்ப்படி ஆரம்பிச்சிடன்னா உடனே எங்கேயுமே தன்னை காட்டணும் விரும்பவே மாட்டோம். மறைந்திருக்க விரும்புவோம். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? செயின்ட் ஜான் சர்ச்சுடைய விசுவாச குடும்பத்தை இந்த புதிய பாட்டுடைய அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ள உருவாக்கப்படணும் பாருங்க, உருவாக்கப்படணும். அதனால தான் நம்ம எந்த இடத்துலையும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியங்களை செய்ய சில நேரம் நம்ம கன்வென்ஷன் நடத்தும் போது சில ஊழியர்கள்லாம் கேட்பாங்க, எங்கள் ஃபோட்டோலாம் போட மாட்டீங்களா, எப்படி போஸ்டர்லாம் அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, அதை அப்படியே அடிக்கிறதே இல்லை. போஸ்டர் அடித்தா ஒன்லி பேர் தான் இருக்கும், ஃபோட்டோவை ஒரு நாள் அலோவ் பண்ணுறதே இல்லை. ஏனென்றால் நம் மறைந்து இருக்கிறவர்கள். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. வீடு வாசியம் என்ன பாட்டு? திரும்பி வா சூலமித்தியே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. நீங்கள் சூலமித்திலே எண்ணத்தை பார்க்கிறீர்கள். நீங்க அங்க போய் எண்ணத்தை தேடி பார்க்கிறீங்க. அவள் 2 கூட்டத்துக்கு சேனைகளுக்கு சமமானவள். 2 சேனைகளுக்கு சமமானவள். என்ன வசனம் அவளை காட்டுற பாருங்க, வாசிங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8. என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதே மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரை உமது தோழருடைய மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல இருக்க வேண்டியது என்ன? இங்க ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுற பாருங்க. உமது தோழர். இப்போ யோவானை பற்றி வேதம் என்ன சொல்லுது? மணவாளனுடைய அவர் அருகில் நிற்கிற தோழர். இங்க ஒரு கூட்டத்தை காட்டுறாரு, தோழனுடைய மந்தை அப்படிங்கிறார். தோழனுடைய மந்தை இது மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் உருவாக்கப்படாத ஒரு கூட்டம், ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள இது அழகு பார்க்குது. இந்த வார்த்தை இந்த பின்பகுதி மட்டும் வாசிங்க. உமது தோழரின் மந்தைகள் அருகே, உமது தோழருடைய மந்தையின் அருகிலே அலைந்து திரிகிறவளைப் போல. நமக்கு என்ன கிடைக்கல? ஒரு சரியான மந்தை கிடைக்கல, சரியானது கிடைக்கல. ஆனா தோழருடைய அந்த மந்தையில அதை சுத்தி பார்க்குது, எங்கேயாவது கிடைக்குமாங்கிறது. ஆனா மணவாளனுடைய ஐக்கியம் கிடைக்கல, ஆனா தோழருடைய ஐக்கியம் தான் இருக்குது. எங்க துணை பார்த்தாலும் அது கிடைக்குது.
அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சான். அதனால்தான் இப்படியெல்லாம் அலைஞ்சு திரியக்கூடாது. இப்படி அலைஞ்சி திரிஞ்சுக்கிற ஒரு நபரை நம்ம இருக்கவே கூடாது. நம்ம சரியான வழி நடத்துதல், அதுதான் மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவியை பெறுதல். இந்த அனுபவத்தை குறித்து பேசுறோம். அப்புறம் ஆவிலே நடத்தப்படுதல், ஆவிலே மறுவாக்கப்படுதல், இந்த அனுபவத்தை குறித்து பேசுறோம். இந்த அனுபவத்தில் வர வர வரதான் இந்த பாக்கியத்தில் வரணும். இங்கதான் உருவாக்கப்படுகிற இடம், உருவாக்கப்படுகிற இடம். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் கரித்திருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட உபதேசம் அவனுக்குள் இருக்கிறபடியினால் அவன் என்ன செய்யறது இல்ல? பாவம் செய்யறது இல்ல. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியம் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனாலே உண்டானவன் அல்ல. இப்போ குவாலிட்டி காட்டுறாரு. தேவனுடைய வித்து எவனுக்குள்ள இருக்குதோ, தேவனால் பிறந்தவன் எவனோ, அவனுடைய செயல் எப்படி இருக்கும், அவனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், அவனிடத்து அன்பு நிறைந்து இருக்கும். அவனுடைய அன்பு எப்படி இருக்கும்? நிறைந்து. காரணம் வேதம் சொல்ல, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால சீலோவாமல போய் அவன் கண்ணை கழுவின உடனே பார்க்கிறான் இயேசுவை. இப்ப இயேசு இடத்துல பார்த்தா எல்லாம் இருக்கு. இயேசு இடத்துல எல்லாம் இருக்குது. அன்பு இருக்குது, இறக்கம் இருக்குது, மனதுருக்கம் இருக்குது, நல்ல சத்தியம் இருக்குது, நல்ல வழிநடத்தல் இருக்குது. இயேசுவை பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்குது. அவங்க அந்த இடத்த கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் விளக்க பாருங்க. அந்த அற்புதமா அந்த யோவான் 9ஆம் அதிகாரத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க சில விஷயங்களை. அந்த 13ஆம் வசனம் வாசிமா. குருடனாய் இருந்த அவனை பரிசேயர் இடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேரை உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தவனாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றார். இப்போ இவன் பிறவிலே குருடனா இருக்கிறான். ஆனா இவன் என்னத்தை விளங்கி வச்சிருக்கிறான்? தீர்க்கதரிசிகள் உண்டு என்பதை விளங்கி வச்சிருக்கிறான். அடுத்து பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இப்போ கேட்கிறாங்க. இப்போ அவர் குறித்து நாங்களாம் பாவின்னு நினைக்கிறோம், நீ என்ன நினைக்கிறான் என்று பரிசேயர்களும் சதிசேயர்களும் அவர் கேள்வி கேட்கிறான். அதுக்கு அவன் என்ன காட்டு சொல்ற பாருங்க. நமாசி. அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்னத்தை செய்தான், உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று அவர் பிரயுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறான், அவருக்கு சீசராக உங்களுக்கு. இப்போ சீச தத்துவத்தை குறித்து உபதேசிக்க வேண்டியிருக்கிறான், தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் கண்டுதான் தெரியல, ஆனா என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்? அவர் தீர்க்கதரிசி என்பதையும், அவன் தேவனுடைய குமாரன் என்பதையும், அவருக்கு நாம் யாராக இருக்க வேண்டும், சீசராக இருக்க வேண்டும் என்பதையும் அவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். போன வாரத்தில் காட்டினேன். பாவியாக இந்த ஸ்திரீ பார்க்க எல்லாம் விபச்சாரி, ஆனா அவன் எப்படிப்பட்டவளா இருந்தால், எப்படி தேவனை அறிய வேண்டுமோ
அப்படி அறிந்தவளாய் இருந்தாள். அறிந்திருந்தாலே தவிர ஆனால் தேவனோடு வாழவில்லை. இவனும் அறிந்திருந்தானே தவிர ஆனா தேவனிடத்தில் அவன் என்ன செய்யல, வாழல. ஆனா இப்ப கர்த்தர் அவனை அழைச்சி சீலோவாமில் போய் கழுவுன்னு சொன்ன உடனே அவன் கண் திறக்கப்பட்டு இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை பார்க்கிறான். பார்த்த உடனே இப்போ இயேசுவை குறித்து இத்தனை பேர் கேள்வி கேட்கிறான். எப்படி கண்ணை திறக்கலாம்? என்னது? ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாது? அற்புதமே செய்யக்கூடாது. யாரும் குணமாக்க முடியாது. ஆனா இயேசுடைய நோக்கம் என்ன? ஒருவனும் கெட்டு போக கூடாது. ஒருவனும் கெட்டு போக கூடாது. எல்லாருக்கும் நன்மை செய்கிறது இயேசுடைய நோக்கம். ஆனால் அவர் அந்த நாளில் செய்த உடனே அவனுக்கு என்ன செய்கிறது? பெரிய எரிச்சல் உண்டாகிறது. யாருக்கு? இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இவர் இப்படி செய்யறதுனால எல்லாரும் இவர் பின்னாடி போயிடுவார்களோ, நம்மளை விட்டுட்டு இவர் பின்னாடி போயிடுவாங்களோ சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம் வந்த அப்படின்னாலே இவர் ஓய்வு நாளை கை கொள்ளாத ஒரு மனிதன், அதனால் நாங்கள் பாவி என்று அறிக்கிறோம். உடனே சொல்கிறான், அவர் பாவியா இருந்தா எப்படியா அந்த கண்ணு திறக்க முடியும்? ஒரு பாவி எப்படி திறக்க முடியும்? அப்படின்னா அவர் பரிசுத்தர் என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் தீர்க்கதரிசி என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு சீசராக இருக்கிறது தேவ சித்த என்பதையும் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலே நான் நீங்களும் தேவனை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? தேவனை சிலர் குருட மாதிரி அறிந்து வைத்திருக்கா இருக்கிறோம். கண்ணு திறந்ததான் இதெல்லாம் விளங்கும். பாருங்க, விளங்கும். நாம் இந்த நாளில பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த படிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டங்களும் நம்ம உருவாக்கிட்டே வருது. இயேசு பிறக்கிறது வரை யூதருடைய காலங்கள், யூதர்களை பற்றியது, யூதருடைய தன்மை குறித்து நமக்கு நிறைய எழுதியிருக்குது. இப்ப நாம் எதற்குள்ளா கடந்து போக வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பு, அப்படி உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் சொன்ன காரியத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். இங்கேதான் அப்போஸ்தலருடைய காலங்கள் துவங்குகிறது. அப்போஸ்தலர் உபதேசம் கிடைக்குது. இங்கேதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல் உண்டாகிறது. இன்னைக்கு நான் நீங்கள் இந்த அனுபவத்திலே இவைகள் நிழலாக இருக்கிறது, இவைகள் நிஜமாக இருக்கிறது, இவைகள் ஒரு அடையாளமா இருக்கிறது, இவைகள் உண்மை விளங்குகளாக இருக்கிறது. இவைகளுக்கு நாம் செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமானால் நிச்சயமாக கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்போம். அதனால்தான் வேதம் சொல்வது பாருங்கள், யோவான் பெரிய பாரம் இந்த உபதேசத்துல வராத நிறைய ஆடுகள் இருக்கிறது பார்க்கப்படுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம ஏன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு சேர்ந்தது நம்ம எத்தனை பேருக்கு தெரியாம இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு என்னைக்காவது கரிசனையா போய் இந்த அப்போஸ்தலர் உபதேசம் கொடுத்து பேசுறோமா? யாருக்கா பேசுறோமா? யாருக்கா நம்ம பேசுறோமா? இதை போய் சொல்றோமா? நம்ம எடுத்தோட நினைச்சிருவோம், நீங்க வாங்க உங்களுக்கு கடவுள் சுகம் கொடுப்பாரு. சுகத்தை பார்க்கறவெல்லாம் கத்தப்பட நினைச்சிருக்க மாட்டான். சுகம் கிடைச்சது உடனே அவன் பழைய இடத்த போயிட்டே இருப்பான். சுகம் இதெல்லாம் சின்ன அடையாளங்கள் தான், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். அவன் கத்தரை அறியணும். ஜீவனுள்ள தேவன் யாரு? உண்மையுள்ள தேவன் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவன் என்று நம்புவதற்கு அவனுக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அவர் தேவன் என்று சொல்லுங்க. அதனால அவர் சொல்ல சேலஞ்ச் பண்றாரு, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் எந்த இடத்துல யாராவது சொல்ல முடியுமா? நீங்க எத்தனையோ புராணங்களை படிச்சிருப்பீங்க, எத்தனையோ விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது யாராவது இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியாது. இயேசுவை போல ஒரு சுத்தத்தை, இயேசுவை போல ஒரு நீதி, இயேசுவை போல ஒரு உண்மை, இயேசுவை போல சுத்தம் உள்ளவரை, இயேசுவை போல இரக்கம் உள்ளவரை, இயேசுவை போல தாழ்வு உள்ளவரை, இயேசுவை போல அன்புள்ளவரை இந்த உலகத்தில் நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால்தான் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அந்த சிலுவை ஒரு காட்சி மட்டும் போதும். அந்த சிலுவைக்கு ஒரு அனுபவத்தை மட்டும் பாருங்க, இயேசு அனுப்பி அப்படியே உணர்ந்துடலாம். நீங்க யோசித்து பாருங்க, இதுவரை எங்கேயாவது தேவன் மாம்சத்தில், இன்னொரு காட்சி சொன்ன நிறைய அவதாரங்களை குறித்து பேசுறாங்க, சொல்லுகிறது அவதாரங்கள் கடந்த சொன்ன சமஸ்கிருதத்தில் அவதாரம் அந்த ஒன்று தான். அவதாரங்கள் கிடையாது, ஒரே அந்த அவதாரத்தை குறித்து அருமையாக ஊழியது சாது செல்லப்பா அப்படின்ட்டு ஒரு பிராமணர் உண்டு. அவங்க ஒரு பெரிய ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தது, நிறையா படித்தார். அவர் தான் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்லுவார். அவர் எங்கேயா பிரசவம் பண்ணால் அந்த கூட்டத்தில் கல்லெல்லாம் வந்து விடும். ஏன்னா அது உண்மையை சொல்கிறாங்க பாருங்க, ரெண்டு கம்பர்மெண்ட் சொல்லுவார். அதனுடைய வார்த்தை என்ன, இதனுடைய தன்மை என்ன, அதில் இருக்கிறதுக்கு அர்த்தம் பைபிள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு
கன்னியின் மறியில் பிறந்து பலியாக்கப்பட வேண்டும் என்று குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பலியை குறித்து அவர் சுத்தமாக பிறக்கணும், அவர் மறிக்கணும், அதெல்லாம் குறித்து எழுதப்பட்டிருக்குது. அதெல்லாம் யாருன்னா இயேசு ஒன்று தான் செய்திருக்கிறார். அதெல்லாம் இருக்குது. அங்கே எழுதியிருக்குதான் அப்படி யாரும் நினைச்சல பலி ஆகலை. சுத்தவான்கள் யாரும் இல்லை, தூய்மை உள்ளவர்கள் எங்கே இல்லை. எந்த புராணத்தில் இங்கே பார்க்கவே முடியாது. சில பைபிளில் கூட சில விஷயம்லாம் எழுதியிருக்குது அப்படின்ட்டு. பைபிளில் எங்கேயும் தேவன் இப்படி இருந்தான்னு சொல்லப்படவே இல்லை. மனுஷன் இப்படி இருந்தான், இந்த மனுஷன் இப்படி ஜீவித்தான். இவைகளை எழுதப்பட்டதை உணர்த்துவதற்காக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. அப்போ அங்கே அந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படி நினைச்சதற்கு எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடுல இதெல்லாம். ஆனால் புதிய ஏற்பாடுல வரும்போது பாருங்க, முழுவதும் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் முழுவதும் ஆவினாலே நடத்தப்படுது. சுயமே அங்கே இருக்காது, மாம்ச சுயமே அங்கே இருக்கவே இருக்காது, முழுவதாக இருக்குது. ஆனால் பழைய சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக இருக்கிறது. அதான் உணர்பாட்டில் படிக்கிறோம், தோழருடைய மந்தை அப்படிங்கிறாங்க. தோழருடைய மந்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாளன் அப்படி எழுதப்படுகிறது. சபையை எடுத்துக்கொள்ளப்படும் வரும்போது அவர் மணவாளனுடைய அந்தஸ்துல வர்றாரு, மணவாளுடைய அந்தஸ்துல வருகிறார். ஆனா ஒரு மணவாளன் ஏற்ற அந்தஸ்துல ஆயத்தப்படுத்த வேண்டியது சபைகளை. அவர் சபை கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தணும். அது சொல்லுவார்கள், நான் தோழனுடைய மந்தையை, வார்த்தை படிமா, உமது தோழரின் மந்தைகள் அருகே, உம்முடைய தோழருடைய மந்தையின் அருகே அலைந்து திரிந்தவர்களைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? நேசரே, நான் ஏன் இப்படி அலையணும்? இந்த இடத்துல காலை இப்ப நம்மளை பார்த்து சொல்ல இருக்கு, நாம் கேட்கணும், இயேசுவே நான் ஏன் அலையணும்? உங்களுடைய ஐக்கியம் என்ன? அதனாலதான் பாருங்க, இந்த ஐக்கியத்துக்குள்ள சும்மா எல்லாரும் வர முடியாது. இந்த ஐக்கியத்துக்குள்ளனா சும்மா எல்லாரும் சண்டை கட்டுறாங்கன்னா உள்ள வர முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மட்டும்தான் உள்ள வர முடியும். இந்த ஐக்கியத்தில் வர முடியும். ஏன்னா இந்த முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், மாம்சத்தின்படி அல்ல, புருஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, ஸ்திரீயினுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படியே கர்த்தருடைய திட்டத்தின்படி இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி தான். அதனால தான் நம்ம யார் இடத்துல போய் எந்த நாளிலும் எந்த டொனேஷன் வாங்காம யார் இடத்துல போய் பணத்துக்குலாம் நிற்கிறது இல்லை. விசுவாசத்தில் மட்டும்தான் எந்த காரியத்தை செய்யறது. கர்த்தர் கொடுத்தா செய்வோம். என்ன நடந்தாலும் சரி, அது கர்த்தருடையதா இருக்கணும், தேவ திட்டத்தின்படியே இருக்கணும். அப்படி இருக்குதா? இந்த மந்தைக்குள் நிறைய ஆடுகள் வரணுங்கிறது தேவ சித்தம். அது எப்படி வரணும்னு சொன்னா, நாம் இந்த சத்தியங்களை வீடுகளுக்குள் சொல்ல வேண்டும், நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். கேட்டு போறதுக்கு இல்லை, இந்த ஊழியத்தை செய்யணும். அலைஞ்சு திரிகிற ஆடுகள் நிறைய இருக்குது. தோழருடைய இதான் பழைய ஏற்பாடை பிடிச்சிட்டு அலைகிற ஆட்கள், யூத மார்க்கத்தை பிடித்துக் கொண்டு அலைகிறவர்கள், எப்படிப்பட்டவர்களாம் இருக்குது. பிரமாணத்தை பிடிச்சிட்டு அது வந்து பேசுகிற ஆட்களாக இருக்குது. அதில் நிழல் நிஜம் எப்படி இருக்கணும், அதான் இயேசு தான் எக்ஸாம்பிள். அடுத்து இயேசுக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இன்னைக்கு நம்ம இப்படி நம்மை நடத்த. அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கணும், இந்த சத்தியத்துக்கு நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கணும். அதற்கு நம்ம போதுகளாக இருக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதெல்லாம் படித்து தியானிக்கும் போது இந்த ஊழியம் செய்யறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியமா தெரியுது. ஆண்டவருடைய இப்படிப்பட்ட கனமான மேன்மையான மகிமையான இந்த ஊழியத்தை செய்வது. இந்த ஒரே வாசகத்தை நாம் காட்டி முடிச்சிருப்பார்கள். வாசிப்போம். யோவான் 10:16 கொஞ்சம் வாசிக்கிறோம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்தில் இல்லாதவைகள், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்துல இல்லாத நிறைய ஆடுகள் என்ன இருக்குது? எனக்கு உண்டு. வெளியே நிறைய இருக்குது. இந்த தொழுவத்துல என்ன? இந்த உபதேசத்துக்குள்ள இல்லாத ஆடுகள், இந்த சத்தியத்தை அறியாத நிறைய ஆடுகள், இந்த சத்தியத்தை அறியாத நிறைய ஆடுகள் இருக்கு. என்ன சரியான மனம் திருப்பி இல்லாம, சரியா மனம் திருப்பி ஞானஸ்தானம் நிறைய எடுத்திருக்கோம், ஆனா மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறது? கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறது, எனக்கு இது போன ஞானஸ்தானம், இந்த ஞானஸ்தானத்துக்கு இல்லை. அதுதான் நம்ம ஒரு நாளைக்கு யாரையும் ஞானஸ்தானம் எடுத்தால் கட்டாயப்படுத்த கிடையாது.
அந்த உபதேசம் தான் நமக்கு கொடுக்கிறது. மனம் திரும்பி எடுக்கணும், கர்த்தரை அறிந்து எடுக்கணும். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த கர்த்தருக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இந்த சத்தியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்க பாருங்க, இந்த சத்தியம் உங்களை கைவிடாது. இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இந்த சத்தியம் மீட்டெடுக்கும். எப்படிப்பட்ட கட்டுகளை, எப்படிப்பட்ட உபத்திரத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூனியத்தில் பாதிக்கப்பட்டதாலும் இந்த சத்தியம் உனக்குள்ள வரும்போது இது வல்லமையாய் மாறும். பரிசுத்தாவியானவர் சாதாரண சும்மா வரலங்க, உனக்கு எப்படி தேவையோ அப்படியே வருவார். எப்படி உனக்கு நல்ல தோழனா, நல்ல நண்பனா, உனக்கா யுத்தம் பண்ணுகிறவரா வருவாரு. அதற்கு அந்த சத்தியாவியர் உடனே வசனத்தை கொடுப்பாரு, வசனத்தை விசுவாசிக்க பண்ணுவாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும், காண முடியும். எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இப்படி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தது ஞானஸ்நானம். அடுத்தது பரிசுத்தாவியை நிரம்பினா, அப்படி பரிசுத்தாவியை நிரம்பின உடனே சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி கையாண்டிட்டு கால் ஆடிட்டு அப்படி போறது இல்லை. தாவியை உள்ள வந்த உடனே உன்னை நடத்துற விதமே பாருங்க. அப்படியே பூரணத்துக்குள்ள நடத்துவாரு. பூர்ண அன்பு, பூர்ண கிருபை, பூர்ண இறக்கம், தயவு உனக்குள்ள சுவாத மாற்றம், வீட்டை ரசிக்க கூட வரும் பாருங்க. அவனை பார்த்துட்டு நம்ம யாராவது தீமை செஞ்சவன் நம்ம அவன் தீமை செய்ய மாட்டோம். தீமை சில மார்க் என்ன சொல்லுது, உன்னை அடிச்சா நீ அடிச்சது. ஆனா கிறிஸ்துவம் என்ன சொல்லுகிறது, உன்னை அடிச்சாலும் நீ அவனை அடிக்காத, திருப்பி என்ன செய்யாத, அடிக்காத. உன்னை சபிச்சா நீ என்ன செய்யாத, திருப்பி சபிக்காத. அவனை ஆசீர்வதி, அவனை என்ன செய்ய, ஆசீர்வதி. சிலரெல்லாம் சில நபர்கள் செய்வது பயங்கரமா இருப்பாங்க, அவங்களுடைய கோபம் ஆத்திரம் வர்ற மாதிரி இருக்கும். உடனே நம்மளுக்கு அந்த விரிஷ்டாக சொல்கிறாரு, இல்லை நீ வேற ஆள், நீ அவனை ஆசீர்வதி, அவனை என்ன செய், ஆசீர்வதி, அவனுக்கு தீமைக்கு நன்மை செய். அதான் கிறிஸ்துவ மார்க்கம் வித்தியாசமானது. அது மதத்துக்குள்ள வந்தா மதம் பிடிச்சிடும். மதமா பார்த்துட்டேன்னா என்ன வந்துடும், இன்னைக்கு மதம் மத கோட்பாட மைண்ட்ல கொண்டு வந்துட்டா அது ஒரு மதம் பிடிச்சிடும். மதம் ஒரு யானைக்கு பிடிச்சா என்ன ஆகும், ஒரு யானைக்கு மதம் பிடிச்சுன்னு வச்சுடுங்க, அது என்ன செய்யும், சுத்தி இருக்க எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தும். விட்டா வளர்த்தவனையே கொண்டு போடும். ஆனா மார்க்கம் அப்படி இல்லை. மார்க்கம் வழி நடத்தும், சுவையான வழியில நடத்தும். நீ நடக்க வேண்டிய வழியிலோட போய் நடக்கும். ஆனால் தாவி சொல்கிறார், ஆண்டவரே என்னை நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்தும். இப்போ உனக்கு என்ன வழியில் நடத்த விரும்புகிறாரு, உன்னை பூரண உபதேசத்தில் நடத்த விரும்புகிறாரு. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஆனால் அதை சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ பூர்வ காலத்திலிருந்து ஒரு தேவனுடைய பரலோக ராஜ்யத்துல இருக்குது. ஆனா அது யாருக்கு, ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து போன பிறகு உண்டாக்க போறாரு பாருங்க, அது யாருக்கு சொன்னா இந்த அப்போஸ்தல உபதேசத்துல உருவாக்கப்பட்ட சபைக்கு, அந்த ஊழியர்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு, அது கீழ்ப்படிகிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் சித்தமான் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கொஞ்சம் அப்படி நம்ம எல்லாரும் மனதால் பண்ணிடுவோம். ஆண்டவரே இந்த நல்ல மாலை பொழுதிலே எத்தனையோ தடைகள் இருந்தாலும், எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவரே இன்றைக்கு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவரே இந்த சிலுவாவுக்கு கொண்டு வந்த நோக்கம், இந்த சிலுவா குளத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் இருக்கிறது. இந்த சிலுவாவில் கிடைக்கிற தண்ணீர், இந்த சிலுவாவில் கிடைக்கிற உபதேசங்கள், இந்த சிலுவாவில் வார்த்தைகள் உன் கண்ணை தெளிவுபடுத்தும், உன் குருட்டுத்தன்மையை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாம் மாற்றப்படும். ஆம் தகப்பனே, இப்பொழுது இந்த அபிஷேகத்தின் வல்லமை, இந்த சிலுவாவின் உபதேசங்கள் உடைய பிள்ளைகள் எழுந்திருக்கப்படட்டும். விழுந்து போன கோபுரமாய் மாறட்டும். விழுந்து போன கோபுரம் எழும்பட்டு மீண்டும் எழும்பட்டும். ஆண்டவரே நன்றி சுவாமி. நல்ல உன்னதமான பரலோக ராஜ்யத்தின் வாசஸ்தலங்களாய், கோபுரங்களாய் ஆண்டவரே எங்களை உருவாக்கும். விழுந்து போன ஜீவியத்தை மீண்டும் எடுத்து கட்ட கிருபதாரமையா, கிருபதாரமையா. எந்த இடத்துல எந்த நிலையில விழுந்தமோ அதை கொஞ்சம் உணர்த்தும், எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவர். உணர்வுல இருதயத்தை தாரும், உணர்வுல எழுத்தாரு. எங்களை வசனம் கீழ்ப்படியல, எங்களை வசனத்தை எனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டேன், எனக்கு சாதகமா எடுத்து நான் பேசினேன். அங்க விழுந்து போனா நீ கர்த்தர் இடத்துல வா. சிலுவாவின் இந்த உபதேசங்கள், இந்த தண்ணீரை குடி, இந்த தண்ணீரை நான் தாகத்தை தீரு, இது உன் வாழ்க்கையை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும். இந்த தண்ணீர் உடம்புல போகும்போது, இந்த சத்தியம் போகும்போது, இந்த ஜீவ வார்த்தைகளை போகும்போது
உன் வாழ்க்கை மாறும். உனக்குள் இருக்கிற பொல்லாத வல்லமைகள், உன்னை வைத்து வஞ்சித்து வைத்து ஏமாற்றி வைத்திருக்கிற தீய ஆவிகள் உன் வாழ்க்கை விட்டு விலகும். நன்றி இயேசு சுவாமி. இப்பொழுது அந்த விடுதலை வரட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை நிரப்புவீராக, அந்த அபிஷேகத்தை நிரப்புவீராக, அந்த வல்லமையினால் நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. சீலோவாமிலே ஆண்டவரே, இந்த கோபுரத்தை நாங்கள் பலமுறை தியானித்து விட்டோம் ஐயா. சீலோவாமினுடைய ஆண்டவர் அனுபவத்தை குறித்து தியானித்திருக்கிறோம் ஐயா. அங்கே செத்து போனவர்கள் ஒரே ஒரு காரணம் தான், மனம் திரும்பவில்லை ஐயா. நீங்கள் மனம் திரும்பாமல் இருப்பாய், நீ கெட்டு போவா. நீ கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நேரா திரும்பு. இந்த வசனத்துக்கு ஓடிவா, இந்த வசனத்தை ஓடிவா, எழுப்பி வா, வசனத்தை எழுப்பி வா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். மனம் திரும்பணும், இன்னைக்கு மன மாற்றம் அடையணும். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் பூமியில் இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில் இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். போனவர் நம் ஒவ்வொருவருக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவன் செய்கைக்காக, அவனுடைய குவாலிட்டிக்காக. நீ எவ்வளவுக்கு எவ்வளவாக வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, வசனத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அழகான மாளிகையை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அதாவது தோழனுடைய மாளிகையை பார்க்கிலும் நமக்கு உண்டாக்குறது விசேஷமானதாக இருக்கும். நமக்காக உருவாக்கி இருக்கிறது விசேஷமானது. ஏனென்றால் அங்கே மணவாளன் இருப்பார். மணவாளனாய் கிறிஸ்து இருக்கிற ராஜ்யம் அது. அந்த ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்துக் கொண்டு போக போகிறாரா? அந்த ராஜ்யத்தை, அந்த இன்ப கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் இந்த பூமியிலே நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் இப்படிப்பட்ட உன்னதமான நோக்கத்தை தெரிந்தெடுத்துக்க, வெறும் பொண்ணுக்காகவும் வெறும் பொருளுக்காகவும் வெறும் மண்ணுக்காக அல்லப்பா, இப்படிப்பட்ட இச்சை உள்ளவர்களாக இராதபடிக்கு, இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவர்களாக இராதபடிக்கு, இதையே நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிராதபடிக்கு, இது பின்னாடி ஜனங்கள் வஞ்சித்து ஓடிவிடாதபடிக்கு, இந்த தொழுவத்துக்குள் உங்களுடைய வார்த்தையின் தொழுவத்துக்குள்ளே இன்னும் வராத ஆடுகள் உண்டு. தேவன் நிச்சயமா கூட்டி சேர்த்து உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தர் மைப்படுவாராக. துதிகரமடுத்து உமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.